இல்ல அவர் தவழ்ந்து போனார். எடப்பாடி பழனிசாமி வந்து தவழ்ந்து போனதன் வழியாக அவருக்கு முட்டியில பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு அவருடைய கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில ஒரு முட்டி தேய்ந்திருப்பதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அடிப்படை. ஏன்னா அவர் ஃபேமிலி டாக்டருக்கு தான் உண்மையிலேயே அவருக்கு முட்டி தேய்ஞ்சிருக்கா இல்லையாங்கிறது தெரியும். ஆனா ஒரு எதிர்க்கட்சி அரசியல்ல இருந்து ஒருத்தர் சொல்றாருன்னா, நீங்கள் தவழ்ந்து போய் தான் நீங்கள் இந்த பதவியை பெற்றீர்கள். நீங்கள் எப்படி வந்து நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து கிடந்தீர்கள். அதிமுகவினுடைய அரசியல் என்பதே வந்து பாதங்களிலே தான் தொடங்குகிறது. அதனால தான் அவருக்கு பேரே பாதம் தாங்கி பழனிசாமி. இப்ப பாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது கடந்த காலங்களிலே அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவுடைய அம்மாவின் பாதமாக இருந்தது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்ப அமித்ஷாவின் பாதம் வரைக்கும் வந்திருக்கிறது. இது மோடியின் பாதமாக இருந்திருக்கிறது. சசிகலாவின் பாதமாக இருந்திருக்கிறது. என்று பாதங்களின் வழியாக பாதைகளின் வழியாகத்தான் நடக்க முடியும் என்பது வழியாக அரசியல்ல பாதங்களின் வழியாகவே நடந்தவர் என்கிற வரலாற்று பெருமையெல்லாம் அவருக்கு இருக்கு. அதனால அவருக்கு முட்டி தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இது 2 விமர்சனங்களுமே தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறது தான் சரியான கருத்து. இப்ப உதயநிதி அவர்கள் அதிகமாக விமர்சனங்கள் முன்வைக்க தொடங்கியிருக்காரு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேல. குறிப்பாக நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும். ஏன்னா, நீங்க தான் வந்து நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும். அது எங்களுக்கு சுலபமாகவும் இருக்கும் தேர்தல் களத்துல அப்படின்னு ஒரு நையாண்டி பண்றாரு. அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம அதாவது எடுத்துக்கிறது? ஒரு ஆட்டக்களத்திலே மைதானத்திலே விளையாடுகிற போது அவுட் ஆகுறதுக்கு தேவையான ஆள் இருந்துச்சுன்னா எதிரணிக்கு நல்லது தானே, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தானே. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி விளங்க விளங்க போறது இல்ல. ஏன்னா வந்து நீங்க ஒவ்வொருத்தரா அதாவது அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அதுக்கு அர்த்தம் ஒன்றுபட போறாங்கன்னு அர்த்தம் இல்ல. கட்சி 2 பட போகிறதுன்னு அர்த்தம். இல்ல ஒன்றுபட்டு தான் இருக்குன்றாரு எடப்பாடி. அது வந்து அவர்ட்ட இருக்கிற ஒரு அணி வந்து ஒன்றுபட்டு இருக்கும். அவர்ட்ட ஒரு அணி இருக்குல்ல. அது ஒரு அணி தானே. அது ஒன்றுபட்ட அணி தானே. தினசரி சத்தம் கேட்குதுல. கோவில் வாசல்ல தேங்காய் உடைக்கிற மாதிரி அதிமுக உடைச்சிட்டாங்க பாஜக. என்னாச்சு? ஏற்கனவே ஓபிஎஸ் அணி. ஓபிஎஸ் வந்து அரசியல்ல வந்து தர்ம யுத்தம் நடத்த போறான், தியானம் இருக்க போறேன்னு சொல்லி தெருவுக்கு கொண்டு வந்து இழுத்து விட்டு இன்னைக்கு தெரு தெருவா புலம்பக்கூடிய நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தது பாஜக தான். குருமூர்த்தி தான் சொல்றாரு, நான் தான் போய் உட்கார சொன்னேன் தர்ம யுத்தத்துலங்கிறார். அப்போ அவருக்கு சுய புத்தி இல்ல அப்படின்னு குருமூர்த்தி சொல்றாரு. குருமூர்த்தியை நம்பின ஓபிஎஸ்சினுடைய அரசியல் வாழ்க்கை என்னானது ஒரு கேள்வி இருக்கு. டிடிவி தினகரன் பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்கள்லாம் கூடி வந்தது. அது வந்து இந்த மேக கூட்டம் மாதிரி கலைஞ்சு போச்சு. எப்படி கூட்டினாங்க, எப்படி கலைஞ்சாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் பல பேருக்கு டிடிவிக்கே தெரியல. எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்கன்னே அவருக்கு தெரியாம இருக்கிறாரு. இது ஒரு பெரிய வலிமையான அணியை போல பல எம்எல்ஏக்கள் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு வந்து சண்டை போட்டாரு. அவரு தனி கட்சி தொடங்கி அவரு ஏறத்தாழ நீர்த்து போயிட்டாரு.